வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தன்னோட பேச்சாலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சிரிக்க வச்ச இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக கலக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம காமெடி கிங் சந்தானம் அவர்களோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன் எப்படி சினிமாவில் இவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சாரு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தானம் அவர்கள் ஜனவரி 21, 1980 சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் பிறந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இவருக்கு மற்றவங்களை கிண்டல் பண்ணுறதும் நக்கலா பேசுறதும் கைவந்த கலை. ஆனால் சினிமாவில் நுழையிறதுங்கிறது அவ்வளவு லேஸ் கிடையாது. ஆரம்பத்தில் நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சாரு. அப்போதான் இவருக்கு கிடைச்சது ஒரு சின்ன சான்ஸ், அதாவது சின்ன வாசல்னு சொன்னா லொல்லு சபா. விஜய் டிவியில் வந்த லொல்லு சபா தான் சந்தானத்துக்கு முதல் பெரிய அங்கீகாரம். பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்களை அப்படியே கலாச்சி இவர் பண்ணின பெர்ஃபார்மன்ஸ் மக்கள் கிட்ட பயங்கரமாக ரீச் ஆச்சு. முக்கியமாக அவரோட அந்த கவுண்டர் காமெடிகள் அப்பவே ஒரு தனி முத்திரையை பதிச்சது. அங்கே இருந்துதான் சந்தானம் அவர்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கதவை தட்ட ஆரம்பிச்சது. நடிகர் சிம்பு அவர்களோட மன்மதன் படத்தில் ஒரு சின்ன ரோலில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், தெய்வ திருமகள்னு அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. ஒரு கட்டத்தில் சந்தானம் இல்லாமல் எந்த படமும் வராதுங்கிற நிலைமையும் வந்தது. ஹீரோவே இல்லாமல் கூட படம் போடும், ஆனால் சந்தானம் காமெடி இல்லாமல் ஓடாதுன்னு சொல்கிற அளவுக்கு பிஸியான காமெடி நடிகராக மாறினார். நல்லா போய்கிட்டு இருந்தப்போ தான் திடீர்னு இனிமேல் நான் காமெடி பண்ண மாட்டேன், ஹீரோவை தான் நடிப்பேன்னு ஒரு அதிரடி முடிவை எடுத்தார். 2014 வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். இனிமே இவர் காமெடி பண்ண மாட்டாரான்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனிமே நான் ஹீரோவாக இருந்தே உங்களை சிரிக்க வைப்பேன்னு சொல்லி வில்லுக்கு துட்டு, A1 போன்ற படங்கள் மூலமாக ஹிட்டும் கொடுத்தாரு. சந்தானம் இப்போ காமெடி ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. இதோ இப்போ 2026 மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன அவரோட இனிமே நாங்கள் தான் படம் மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு பெரிய பட்ஜெட் ஆக்ஷன் படத்தில் நடிக்க போகிறதாகவும் தகவல் வருது. யாரையும் கிண்டல் பண்ணி சிரிக்க வச்ச அதே சந்தானம் இன்னைக்கு அவரோட உழைப்பால் எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. சந்தானம் 2004 உஷாங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு அழகான பசங்களுமே இருக்காங்க. எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலுமே இன்னைக்கும் தன் பழைய நண்பர்களோடவும் பல்லாவரம் ஏரியாவோடவும் டச்சில் இருக்கிறது தான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. கிண்டல் பண்ணவங்களுக்கு முன்னாடி கெத்தா நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் சந்தானம் ஒரு மிகப்பெரிய பாடம். தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்டிவி லைஃப் சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.